லூயா ஹalleluya ஹalleluya. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்திடுவேன். இனி எதுவுமே என்னை அணுகாது, எந்த தீங்கும் தீங்காது. ஹalleluya. நாம் இந்த நாட்களில் எங்கும் யுத்தங்கள், எங்கும் கலவரங்கள். ஆனால் நாம் இரத்த கோட்டைக்குள்ளே, ஆண்டவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே நாம் நுழையும் போது நமக்கு பாதுகாப்பு உண்டு, நமக்கு பலன் உண்டு. ஹalleluya. எல்லாரும் கரங்களை தட்டி பாடலாம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீங்காது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீங்காது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீங்காது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீங்காது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகத்தில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகத்தில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீங்காது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீங்காது. தேவனே ஒளியோ மீட்புமானா, யாருக்கு அஞ்சிடுவே. தேவனே ஒளியோ மீட்புமானா, யாருக்கு அஞ்சிடுவே. அவரே என் வாழ்வின் பலனானா, யாருக்கு பயப்படுவே. அவரே என் வாழ்வின் பலனானா, யாருக்கு பயப்படுவே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீங்காது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீங்காது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலோ மறவாத என் நேசரே. தாய் தன் பிள்ளையை மறந்தாலோ மறவாத என் நேசரே. ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். என்னை ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீங்காது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீங்காது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீங்காது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீங்காது.
Hallelujah, 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 hallelujah. Rimana mama shekeri barandalari andalariyo. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்மளை பாதுகாக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்மளை உறுதிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் பிசாசு எகித்து வரும்போது நம்மளை பாதுகாக்கும் ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல நமக்கு ஏராளமான பிரச்சனை இருக்கலாம். ஹல்லேலூயா. ஏராளமாய் பிரச்சனைகள், குடும்பத்து மூலியமாய் பிரச்சனை, வேலையில பிரச்சனை, டிவி பார்க்கும்போதே நமக்கு மண்டை அப்படியே குழம்பி விடுது. அங்க சண்டை, இங்க சண்டை, எல்லா பக்கமும் சண்டை. ஹல்லேலூயா. ஆனா நம்ம ஆண்டவர் சொல்றாரு, கலங்காதே. ஹல்லேலூயா. உங்களை என்ன பார்த்து சொல்றாரு, கலங்காதே. ஹல்லேலூயா. கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கல்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கலைவிடவே மாட்டார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம், மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம். மனதுருகும் தேவன் மாறிடவே மாட்டார், மாறிடவே மாட்டார், கலங்கவே மாட்டார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. உலகம் வெறுத்து பேசலாம், காரணமின்றி நகைக்கலாம். உலகம் வெறுத்து பேசலாம், காரணமின்றி நகைக்கலாம். உன்னை படைத்தவரோ உள்ளங்கையில் ஏந்துவார், உள்ளங்கையில் ஏந்துவார், உள்ளங்கையில் ஏந்துவார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. தீமை உன்னை அணுகாது, துன்பம் உறவிடம் நெருங்காது. தீமை உன்னை அணுகாது, துன்பம் உறவிடம் நெருங்காது. செல்லும் இடமெல்லாம் தூதர்கள் காத்திடுவார், தூதர்கள் காத்திடுவார், தூதர்கள் காத்திடுவார். கலங்காதே மகனே,
கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்ம இந்த நாட்கள்ல கலங்க வேண்டாம், திகைத்திட வேண்டாம். ஆண்டவரை நம்பி நம்ம வாழும் போது ஆண்டவர் சொல்றாரு, கலங்காதே மகனே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், இந்த உலகம் முடியும் வரைக்கும் நான் உன்னோடு இருக்குன்னு சொல்லுகிற தேவன் நம் தேவன் தான். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல 1000 கோடி தேவதைகள் இருக்கலாம், ஆனால் நம்ம தேவன் தான் சொல்றாரு, கலங்காதீங்க, நான் உங்களோடு இருக்கிறேன். நீ 24 மணி நேரமும் நான் உங்களோடயே இருக்கிறேன், நீங்க கலங்காதீங்க, நீங்க சோர்ந்து போகாதீங்க என்று நம்மளை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலே பயப்படாதே, அந்த பாடலை பாடலாம். ஹல்லேலூயா. நன்றி ராஜ், நன்றி தகப்பனே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே, வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். தெரிந்து கொண்டேனே மகனே, மகளே, நானே தெரிந்து கொண்டேனே. உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே. ஒரு போதும் நான் கைவிட மாட்டேன், ஒரு போதும் நான் கைவிட மாட்டேன். ஐயோ சத்தியமோ ஜீவனோ நானே, வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். நீ மறந்தாலும் நான் மறவேனே, மகனே, மறந்தாலும் நான் மறவேனே. உள்ளங்கையில் தாங்கி உள்ளேன், உள்ளங்கையில் தாங்கி உள்ளேன். ஒரு போதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. ஒரு போதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே, வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே
பயப்படாதே நானே உன் தேவன் துன்ப நேரம் சோர்ந்து விடாதே மகளே துன்ப நேரம் சோர்ந்து விடாதே ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன் ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன் சீக்கிரம் வருவேன் அழைத்து செல்வேன் எழுந்து ஒளி வீசு சீக்கிரம் வருவேன் அழைத்து செல்வேன் எழுந்து ஒளி வீசு சத்தியமோ ஜீவனம் நானே வழியோ சத்தியமோ ஜீவனம் நானே இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன் இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன் துன்ப நேரம் சோர்ந்து விடாதே மகனே மகளே நேரம் சோர்ந்து விடாதே ஜீவ கிரீடம் உனக்கு தருவே ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன் சீக்கிரம் வருவேன் அழைத்து செல்வேன் எழுந்து ஒளி வீசு அழைத்து செல்வேன் எழுந்து ஒளி வீசு சத்தியமாம் ஜீவன் நானே வழியோ சத்தியமாம் ஜீவனோ நானே ஹல்லேலூயா 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 துன்ப நேரத்திலே நாம சோர்ந்து போக கூடாதுன்னு சொல்றாரு ஹல்லேலூயா ஜீவ கிரீடம் உனக்கும் எனக்கும் தருகிறார் ஹல்லேலூயா உங்களுக்கும் எனக்கும் ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார் அதனால் ஆண்டவர் சொல்றாரு துன்ப நேரத்திலே சோர்ந்து விடாதே மகனே மகளே ஜீவ கிரீடம் உனக்கு நான் வைத்திருக்கிறேன் ஹல்லேலூயா ஜீவ கிரீடம் இந்த உலகத்துல நம்ம எங்குமே பெற்றுக்கொள்ள முடியாது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு தர முடியும் ஹல்லேலூயா அந்த நித்திய வாழ்க்கையில அந்த பரலோகத்துல உங்களுக்கும் எனக்கும் ஜீவ கிரீடம் ஆயத்தமா இருக்கிறது ஹல்லேலூயா இந்த நாட்கள்ல துன்பனால நாட்கள் வரலாம் சோதனையால நாட்கள் வரலாம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு சோர்ந்து விடாதே நான் உங்களோடு இருக்கிறேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா சீக்கிரம் வந்துவிடுவேன் உன்னையும் என்னையும் அழைத்துக் கொள்ள ஆண்டவர் சீக்கிரம் வந்துவிடுவார் ஹல்லேலூயா உங்களை என்னையும் அழைத்துக் கொண்டு அவரோடு வைத்துக் கொள்ள போகிறார் ஹல்லேலூயா இந்த உலகத்துல நம்ம யார் கூட இருந்தாலும் நம்ம சந்தோஷமா இருக்கவே முடியாது நம்ம அப்பா அம்மா கூட இருக்கலாம் நம்ம பிள்ளைங்க கூட இருக்கலாம் மனைவியோடு இருக்கலாம் கணவரோடு இருக்கலாம் ஆனால் எல்லாத்தையும் விட சந்தோஷம் நம்ம ஆண்டவரோடு இருக்கும்போது நமக்கு பெரிய சந்தோஷமா இருக்கும் இந்த உலகம் தர முடியாத சந்தோஷம் நம்மளை படைத்த தேவன் தான் தர முடியும் ஹல்லேலூயா உணர்வாட்டி பாடலாமா அந்த ஒரே ஒரு ஸ்டான்ஸா துன்ப நேரம் சோர்ந்து விடாதே மகனே மகளே துன்ப நேரம் சோர்ந்து விடாதே ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன் ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன் சீக்கிரம் வருவேன் அழைத்து செல்வேன் எழுந்து ஒளி வீசு சீக்கிரம் வருவேன் அழைத்து செல்வேன் எழுந்து ஒளி வீசு வழியோ சத்தியமோ ஜீவனம் நானே வழியோ
ಸತ್ಯಮೋ ಜೀವನೋ ನಾನೇ ವಾಲಿಯ ಸತ್ಯಮೋ ಜೀವನ ನಾನೇ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆம் ராஜா, நீங்க தான் வலியும் சத்தியமா இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க தான் ஜீவனா இருக்கிறீங்க ராஜா. ஆம் ராஜா, எங்களுக்கு ஆண்டவரே நித்திய ஜீவன் ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே. வற்றாத நதி ஊற்று நீங்க தான் ஆண்டவரே. எங்களை தேற்றுகிற தெய்வம் ராஜா. ஆண்டவரே, எங்கள் தாய் தகப்பன் எங்களை ஆண்டவரே மறந்து விடலாம் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் உற்றார் உறவினர் எங்களை மறந்து விடலாம் ராஜா. எங்களை கைவிடலாம் ராஜா. அன்னாரோ நீங்களோ எங்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஒரு நாளும் எங்களை விட்டு விலகவே இல்லை ராஜா. அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இதுவரைக்கும் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்த தேவன். ஆண்டவரே, இனிமேல் எங்களை உதவி செய்து ஆண்டவரே எங்களை வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறவரையால் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾನು ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಅವರು ಕನ್ನಡ ಪಾಡಲ್ಲ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾನ್ ಹಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾನ್ ಹಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ ಆರಾಧನೆ. ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾನ್ ಹಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾನ್ ಹಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ ಆರಾಧನೆ. ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ. ಎಷ್ಟೊಂದು ಉಪಕಾರ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀ ಮಾಡಿರುವೆ యేసయ్య. ಎಷ್ಟೊಂದು ಉಪಕಾರ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀ ಮಾಡಿರುವೆ యేసయ్య. ನನ್ನ ಪ್ರಾಣ ನೀ, ನನ್ನ ಉಸಿರು ನೀ. ನನ್ನ ಪ್ರಾಣ ನೀ, ನನ್ನ ಉಸಿರು ನೀ. ಎಂದೆಂದೋ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಎಂದೆಂದೋ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾನ್ ಹಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾನ್ ಹಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ ಆರಾಧನೆ. ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ. ಭಯವಲ್ಲಿ ಇರುವಾಗ ನನ್ನನ್ನು ನೀ ಬಲಪಡಿಸಿದೆ యేసయ్య. ಭಯವಲ್ಲಿ ಇರುವಾಗ ನನ್ನನ್ನು ನೀ ಬಲಪಡಿಸಿದೆ యేసయ్య. ನನ್ನ ಬಲವು ನೀ, ನನ್ನ ಬಂಡೆ ನೀ. ನನ್ನ ಬಲವು ನೀ, ನನ್ನ ಬಂಡೆ ನೀ. ಎಂದೆಂದೋ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಎಂದೆಂದೋ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾನು ಹಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾನು ಹಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ
ಯೇಸುವಿಗೆ ಹಸಿವಲ್ಲಿ ಇರುವಾಗ ನನ್ನನ್ನು ನೀ ಅನುದಿನವೂ ಪೋಷಿಸಿದೆ. ಹಸಿವಲ್ಲಿ ಇರುವಾಗ ನನ್ನನ್ನು ನೀ ಅನುದಿನವೂ ಪೋಷಿಸಿದೆ. ನನ್ನ ಬಾಳು ನೀ, ನನ್ನ ಬನ್ನು ನೀ, ನನ್ನ ಬಾಳು ನೀ, ನನ್ನ ಬನ್ನು ನೀ. ಎಂದೆಂದು ನಿಮಗೆ ಆರಾಧನೆ, ಎಂದೆಂದು ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾನು ಹಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ ಆರಾಧನೆ. ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ ಆರಾಧನೆ. ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ ಆರಾಧನೆ. ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾನು ಹಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾನು ಹಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ ಆರಾಧನೆ. ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ. ಎಷ್ಟೊಂದು ಉಪಕಾರ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀ ಮಾಡಿರುವೆ యేసయ్య. ಎಷ್ಟೊಂದು ಉಪಕಾರ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀ ಮಾಡಿರುವೆ యేసయ్య. ನನ್ನ ಪ್ರಾಣ ನೀ, ನನ್ನ ಉಸಿರು ನೀ, ನನ್ನ ಪ್ರಾಣ ನೀ, ನನ್ನ ಉಸಿರು ನೀ. ಎಂದೆಂದು ನಿಮಗೆ ಆರಾಧನೆ, ಎಂದೆಂದು ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾನು ಹಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಈ ಉಸಿರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಾವು ಯಾವಾಗಲೂ செத்தோகிருவேக்கு. ஹல்லேலூயா. நாம் என்றைக்கும் மரித்திருக்க வேண்டும். அவர் நம்ம மேல கிருபை பாராட்டி இன்னும் கொஞ்ச நாள் இவனை வாழட்டும், இன்னும் கொஞ்ச நாள் இவ வாழட்டும் என்று இந்த ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா? ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு ஆண்டவரே பிச்சை ஆண்டவரே போல ஆண்டவரே எங்களுக்கு அந்த ஜீவனை கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்க இறக்க பாராட்டி எங்களுக்கு அந்த ஜீவனை கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். ஆண்டவரே, ஆண்டவரே, என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். ஆண்டவரே, என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் உமக்காக வாழ்வேன். ஆண்டவரே, அப்பா, நான் வாழ்வது உங்க கிருபை, நான் வாழ்வது உங்க கிருபை. ஆண்டவரே, உங்க இரக்கம். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் வாழ்வது உங்க கிருபை. ஆண்டவரே, உங்க இரக்கம். ஆண்டவரே, அப்பா ஏசப்பா, இந்த உயிரை நீங்க கொடுத்தீங்க. ஆண்டவரே, அப்பா, நாங்க எத்தனை நாள் வாழ போகிறோம் எங்களுக்கு தெரியாது ராஜா. ஆனா வாழும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே உம்மை துதித்து உமக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே நாங்க வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, இவ்வளவு நேரம் இந்த ஆராதனை ஆண்டவரே நீங்க நடத்தி தந்ததுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, அப்பா, இந்த ஆராதனையில ஆண்டவரே யார் யார் கலந்து கொண்டாங்களோ ராஜா, ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் விடுதலை நீங்க செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, பயத்தின் ஆவி விட்டு விலகுவதாத ஆண்டவரே, பயத்தின் ஆவி விட்டு விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் விட்டு விலக இயேசுவின் நாமத்தினாலே.
ஆண்டவரே அப்பா யார் யாருக்கு பயம் இருக்குதோ ராஜா, எதிர்காலத்து குறித்து பயம், ஆண்டவரே எக்ஸாம் ரிசல்ட் குறித்து பயம், ஆண்டவரே கணவனை குறித்து ஆண்டவரே பயம், மனைவி குறித்து பயம், ஆண்டவரே வேலை குறித்து பயம், ஆண்டவரே அப்பா இயேசுப்பா ஆண்டவரே வேலை ஆண்டவரே போய்விடுமோ என்று பயம் ராஜா, ஆண்டவரே குடும்பத்துல ஆண்டவரே பிரச்சனை ராஜா, ஆண்டவரே இந்த பயத்தின் ஆவி எடுத்து போடுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே பயங்களை ஒழிந்து போகட்டும் சுவாமி. ஆண்டவரே இந்த ஆராதனை நீங்க நடத்தி தந்ததுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே இனிமேல் ஆண்டவரே எங்களோடு நீங்க பேசுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. பாடலாமா? சரி, ஒன்று ரெண்டு பாட்டு பாடலாம். ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் அப்படியே நம்ம துதிக்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவ, அருமை ரட்சகரே. ஹல்லேலூயா. பாடலை பாடலாம். ஹல்லேலூயா. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தேன். நெஞ்சார அனைத்து புத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டு ஐயா, நெஞ்சார அனைத்து மொத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டு நன்றி உமக்கு நன்றி நாப்பா நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. தள்ளாடி நடந்து தயவாய் நினைவு கொண்டே, தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்து தயவாய் நினைவு கொண்டே. அது என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்திரீரே. அலங்காது என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறே. நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. புலையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உலையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவிய அனைத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவிய அனைத்தீரே. நன்றி உமக்கு நன்றி அப்பா,
நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, இரவும் பகலுமையா கூட இருந்து என்னாலும் காப்பவரே, இரவும் பகலுமையா கூட இருந்து என்னாலும் காப்பவரே, மாறாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே, மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. நன்றி, உமக்கு நன்றி, அப்பா நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான பிதாவே, ஹல்லேலூயா. நம்மளை அன்பு செய்கிற பிதாவா இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க மேலே என் மேலே அன்பு வைத்து அந்த கல்வாரி சிலுவையில, மகனே மகளே, நான் மேலே வைத்திருக்க அன்பை பார் என்று தன்னுடைய ஜீவனையே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தன்னை வெளியேறப்பட்ட ரத்தத்தை நமக்காக சிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல அவர் அன்பை நினைத்து, ஆண்டவரே உங்க அன்புக்காக நன்றி ராஜா. அந்த கல்வாரி சிலுவையில அப்பா ஏசப்பா, நீங்க எங்களை ஆண்டவரே எவ்வளோ அன்பு கூர்ந்தீங்க ஆண்டவரே. அப்பா, எங்களை தகப்பன் எங்களுக்காக அது மாதிரி செய்ய முடியாது ராஜா. எங்கள் தகப்பன் எங்களுக்காக ஜீவன் கொடுக்க முடியாது ராஜா. எங்கள் தாய் எங்களுக்காக ஜீவன் கொடுக்க முடியாது ராஜா. ஆனால் எங்கள் ஆண்டவரே உண்டாக்கின தேவன் ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே அப்பா ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவர் நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்க செய்த தவறுக்கு, நாங்க செய்த பாவத்தை ஆண்டவரே நீங்க ஏற்றுக்கொண்டீங்க ஆண்டவரே. எங்க மேல வர தண்டனையை நீங்க ஏற்றுக்கொண்டீங்க ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி ராஜா. அன்பே, கல்வாரி அன்பே என்று இந்த பாடலை பாடலாம். அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. தாகம் தாகம் என்று எனக்காய் ஏங்கினீரே. தாகம் தாகம் என்று எனக்காய் ஏங்கினீரே. துவாவங்கள் சுமந்தி பரிகார பலியானி, பாவங்கள் சுமந்தி பரிகார பலியானி. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. காரியங்கள் பார்க்கின்ற
கண்ணீர் வடிக்கின்றேன். தூய திரு ரத்தமே சொடைக்கும் தாயுள்ளமே, தூய திருவுள்ளமே துடிக்கும் தாயுள்ளமே. கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளமுடையுதப்பா. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி. நினைத்து பார்க்கையிலே நெஞ்சமுடகுதப்பா. பார்க்கையிலே என் நெஞ்சமுடகுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளமுடையுதப்பா. ஊற்றே நதியாய் பாயுதைப்பா. நெஞ்சிலே ஊற்றே நதியாய் பாயுதையா. மனிதர்கள் முழுகனுமே மறுரூபமாகனுமே, எல்லா மனிதர்கள் மூழ்கனுமே மறுரூபமாகனுமே. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளமுடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளமுடையுதப்பா. ஆண்டவரே கல்வாரி அன்பே, உங்களை ஆண்டவரே பார்க்கும் போது எங்க உதயம் உடையது ஆண்டவரே, எங்க இதயம் ஆண்டவரே உடையது ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அந்த கல்வாரி ஆண்டவரே அன்பிலே நாங்க முழுக எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா நீங்க பட்ட பாடுகளை நினைவு கூற எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உம்மை நினைக்காமல் நாங்க ஒரு நாளும் ஒரு வினாடி கூட இருக்கக்கூடாது ராஜா. எப்போதும் ஆண்டவரே நீங்க எங்க சிந்தனையில ஆண்டவரே அப்பா எங்க மூச்சில ஆண்டவரே எப்போதும் எங்களோடு ஆண்டவரே அப்பா நீங்க இருக்க வேண்டும் சுவாமி. ஆண்டவரே எங்களுக்கு அந்த கிருபையை தாங்க ராஜா. இதுவரைக்கும் நடத்தி தந்தீரே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே மீதி இருக்கும் நேரத்தை உங்க திருப்பாதத்தில் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா.
Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அப்பா என் தேவன் ஆண்டவரே, இந்த ஃப்ரைடே ஃபாஸ்டிங் ப்ரேயரும் சமூகத்தில் ஒப்புடுகிறோம் ஆண்டவரே. என் தேவன் நீங்க நல்லவர் அப்பா. நீங்க தேவன் நல்லவர். நேற்றும் இன்றும் மாறாது தேவன் ஆண்டவரே. அப்பா சமூகத்தில் ஆண்டவரே, அப்பா தேசத்துக்காக பார்த்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்துக்காக ஆண்டவரே. அப்பா என் தேவன் அப்பா, இஸ்ரேல் அப்பா, ஈரான் அண்ட் அமெரிக்கா நடக்கிற இந்த யுத்தத்தினால பல தேசங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அது மட்டுமல்ல, அநேகர் பாதிக்கப்படுகிறாங்க. சிலிண்டருக்காகவும் அநேக தேசத்தில் பஞ்சம், எத்தனோ இடத்துல மரணம், எத்தனோ ஆயிரக்கணக்கான மறித்து கொண்டு இருக்கிறாங்க. ஏன் தேவன் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேசத்துக்கு நீங்க சமாதானம் தருவீராக. அப்பா தேசத்துக்கு சமாதானம் தருவீராக. அப்பா இந்த யுத்தங்கள்லாம் ஆண்டவரை அமைதியாகும்படியாக என் தேவன் ஆண்டவரே சமுத ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உம்மால் மட்டும் ஆகும் ஆண்டவரே. உம்மால் மட்டும் ஆகும் ஆண்டவரே. அப்பா என் தேவன் ஆண்டவரே, அப்பா தேசத்துக்கு சமாதானம் தருவீராக. அப்பா தேசத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்கள் அப்பா என் தேவன் ஆண்டவரே எல்லாமே ஆண்டவர் அமைதியாக்கும்படியாக, சமாதானம் ஆகும்படியாக பார்த்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே நீர் ஆண்டவரே, தேசத்தில் இருக்க அக்கிரமங்கள், தேசத்தில் இருக்க பாவங்கள், அப்பா தேசத்தில் இருக்கிற எல்லா அநியாயங்கள் ஆண்டவரை மன்னிப்பீராக. அப்பா மன்னிப்பீராக. அப்பா ஜெபிக்கிற கடமை ஆண்டவரே, எல்லாருக்கும் அப்பா ஜெபிக்கிற கடமை ஆண்டவரே. அப்பா தேசத்துக்காக ஜெபிக்கிற கடமை ஆண்டவரே. அப்பா எல்லாருடைய பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கணும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் கேட்டு ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா தேசத்துடைய பாவத்துக்காக சமூகத்தை ஒப்புடுகிறோம் ஆண்டவரே. மன்னிப்பீராக. அப்பா அவர்கள் குற்றங்கள் பாவங்கள் மன்னிப்பீராக. கோபங்கள், எரிச்சல்கள், அப்பா கசப்புகள் மன்னிப்பீராக. என் தேவன் மன்னித்து ஆண்டவரே. அப்பா தேசத்துக்கு ஆண்டவரே கட்டளையிடுவீராக. அப்பா என் தேவன் ஆண்டவரே, அப்பா எல்லா தேசத்துங்களையும் இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்வீராக. அப்பா பஞ்சங்கள் வர்றதுக்கு முன்பாக அப்பா சமூக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேடுகிற ஒரு குறையில் என்று வேதம் சொல்லியிருக்கு. உமக்கு பயப்படுறவர்களுக்கு ஒரு குறையில் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரே மெய்ப்பரா இருக்கிற என்று வேதம் சொல்லியிருக்கிறது. என் தேவன் நீங்க நடத்துவீங்க. என் தேவன் நீங்க நடத்துவீங்க. அப்பா அறியாத ஜனங்கள் பாதிக்கப்படுறார்களே, அறியாத ஜனங்கள் அப்பா வேதனைப்படுகிறார்களே, அறியாத ஜனங்கள் ஆண்டவரே அப்பா என் தேவன் மரணத்துக்குள் போகிறார்களே, அறியாத ஜனங்கள் ஆண்டவர் பாவத்துக்குள்ளோ அக்கிரமத்துக்குள்ள போய் கொண்டிருக்கிறார்களே. அப்பா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் அப்பா மன்னிப்பீராக. அப்பா நீங்க மன்னிப்பீராக. அப்பா நீங்க மன்னிப்பீராக. என் தேவன் சமாதானம் தருவீராக. அப்பா விடுதலை தருவீராக. தேவ சமாதானம் தருவீராக. இயேசுவையும் பார்த்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மால் எல்லாம் ஆகும் அப்பா. நாமத்தில் நடக்கும் ஆண்டவரே. இயேசுவையும் பார்த்து ஜெபிக்கிறோம். அப்பா தேசத்தில் சமாதானம் உண்டாகட்டும். தேசத்தில் சமாதானம் உண்டாகட்டும். அப்பா என் தேவன் சமாதானம் உண்டாக்கிறாக. அப்பா உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. இயேசுவே என் தேவன் அப்பா எல்லா ஆண்டவரே பிரசிடென்ட் ஆண்டவரே அப்பா சேர்ந்து பேசும்போது ஒரு சமாதத்துக்கு ஒரு முடிவுக்கு வரும்படியாக என் தேவன் அப்பா வாசல் திறப்பிறாக. அப்பா முடிவுக்கு வர்றதுக்கு ஒரு வாசல் திறப்பிறாக. என் தேவன் வாசல் திறப்பிறாக. அப்பா ஏசாயா 22:22 சொல்லுகிறபடி தாவீதின் திறக்குள் உங்களுக்குள் வைத்திருக்கிறேன் என்று என் தேவன் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒரு பூட்டக்கூடாது பூட்டுகிறவருமாக ஒரு திறக்கக்கூடியாக இருக்கிற தேவன் நீர் எங்களுக்குள் இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா நம்ம ஜெபிக்கும் ஜெபத்தை கேட்கிறீங்க ஆண்டவரே. அப்பா உம்மால் ஆகும் ஆண்டவரே. அப்பா உம்மால் ஆகும் ஆண்டவரே. அப்பா திறக்கக்கூடாது திறக்கும்படியாக, பூட்டக்கூடாது பூட்டுக்குரியதாக உங்களுக்கு வல்லமை அதிகாரம் இருக்கிற அந்த அதிகாரங்களுக்குள் வைத்திருக்கிறதாக அப்பா பார்த்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே அப்பா தேசங்கள் சமாதானம் உண்டாவதாக. அப்பா என் தேவன் அப்பா ஒரு முடிவுக்கு வாசல் திறப்பீராக ஆண்டவரே. சமாதானத்தின் வாசல் திறப்பீராக அப்பா. சமாதானத்தின் வாசல் திறப்பீராக ஆண்டவரே. அப்பா தேசத்தில் ஆண்டவரே அப்பா நஷ்டத்தை கொண்டு வருகிற எல்லா நஷ்டத்தை சரிப்படுத்தீராக அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே அப்பா தேசத்தில் இருக்க எல்லா பஞ்சங்களும் சரிப்படுத்தீராக. அப்பா எல்லா குறைகள் மன்னிப்பீராக. எல்லாம் சரிப்படுத்தீராக. பார்த்து ஜெபிக்கிற மாட்டாரே. கண்ணீரோடு இருக்கிறவர்கள், துக்கத்தோடு இருக்கிறவர்கள், வேதனையோடு இருக்கிறவர்கள், பிரச்சனையோடு இருக்கிறவர்கள் இயேசுவே நீ மன்னிப்பீராக. அப்பா நீ மீட்டுக் கொள்வீராக. நீ ரட்சிப்பீராக அப்பா. ரட்சிப்பீராக ஆண்டவரே.
அப்பா தேச சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா நம்முடைய வருகைக்கு ஆண்டவரே, அப்பா தேசம் ஆயத்தமாகி, அப்பா தேசம் ஆயத்தமாகி, அப்பா என் தேவன் அப்பா உன் வருகைக்கு ஆயத்தமாக உதவி செய்வீராக. இதோ நான் சீக்கிரமா வருகிறேன் சொன்ன தேவனே. கராபா சந்தரி கராபாலா மதோரோபோ சந்தரி கராபாலா பாபா. இயேசுவே என் தேவன் அப்பா பார்த்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம் பார்த்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா என் தேவன் அப்பா பார்த்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா துன்பத்துக்குள் போய் கொண்டிருக்கிற தேசத்தை என் தேவன் சரிப்படுத்தினாங்க ஆண்டவரே. சமாதானம் கொண்டு வருவீராக அப்பா. என் தேவன் அது சீக்கிரத்தில் ஆண்டவரே சமாதானம் கொண்டு வருவீங்க. அது சீக்கிரத்தில் ஆண்டவரே சமாதானம் கொண்டு வருவீங்க. அது சீக்கிரம் சரிப்படுத்துவீங்க. நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவை நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவை நாங்க விசுவாசிக்கிறோம் அப்பா. என் தேவன் ஆண்டவரே தேச சமாதானம் வேண்டும் ஆண்டவரே. தேச சமாதானம் வேண்டும் ஆண்டவரே. அப்பா பார்த்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பார்த்து ஜெபிக்கிறோம் அப்பா. சத்துரு கிரியையெல்லாம் கட்டப்படுவதாக. சத்துரு கிரியையெல்லாம் கட்டப்படுவதாக. அப்பா வஞ்சன கிரியை கட்டப்படுவதாக. மோசம் பண்ற கிரியை கட்டப்படுவதாக. தேசத்து விரோதமா எழும்புற தேசத்து அப்பா என் தேவன் அப்பா விரோதமா எழும்புற கிரியைகளை கட்டப்படுவதாக. உம் பார்த்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உம்முடைய கல்வாரி ரத்தத்தினாலே மீட்டுக் கொள்வீராக. என் தேவன் ஆண்டவரே எல்லாரும் பாதுகாப்பீராக. எல்லாருக்காக ரத்தம் சிந்தின தேவன் ஆண்டவரே. எல்லாருடைய பாவத்துக்காக ரத்தம் சிந்தின தேவன் ஆண்டவரே. உலக ரட்சிக்க முடியாத ரத்தம் சிந்தின தேவன் ஆண்டவரே. யாரெல்லாம் பாவத்துல இயேசுவின் பாவத்தை மன்னி ஆண்டவரே, என் பாவத்தை மன்னி ஆண்டவரே, என் ரட்சியம் என்று கேட்கிறவர்களுக்கெல்லாம் ரட்சிப்பு தருகிற தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே. இயேசுவின் பாவத்தை மன்னியும் என் ரட்சியும். என் ரட்சியம் சொல்ற அத்தனை பேர் ரட்சிக்கிற தேவன் ஆண்டவரே. ஓ கரபலா மதோரோபோ சந்தரி கரபலா பாபா பாபா. ஓ இயேசுவே சிலுவை ரத்தம் ஆண்டவரே, எங்களுக்காக சிந்த ரத்தம் ஆண்டவரே. கரபா சந்தரி கரபலா மதோரோபோ சந்தரி கரபலா பாபா பாபா பாபா. இயேசுவையும் ரத்தம் அப்பா. சிலுவை ரத்தம், சிலுவை ரத்தம். கை நாள் வந்த ரத்தம், கால் நாள் வந்த ரத்தம் அப்பா. சரீரம் பிக்கப்பட்ட ரத்தம் ஆண்டவரே. முள்கிரட்டம் வைத்த தலையினால் வந்த ரத்தம், சரீரத்தில் கீறப்பட்ட ஒவ்வொரு அடிகளும் ஆண்டவரே அப்பா 39 தடவை சாட்டி அடிகள் ஆண்டவரே. அத்தனை ரத்தம் எங்களுக்காக சிந்தினால்வாப்பா. அத்தனை ரத்தம் எங்களுக்காக அல்லவாப்பா. எங்களுக்காக பலியானீரே. எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த தேவனே. ஓ இயேசுவே கரபல மதோரோபோ சந்தரி கரபலா பாபா பாபா பாபா. ஓ இயேசுவே தேவன் வல்லமுள்ள தேவன், தேவன் வல்லமுள்ள தேவன். பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி, இயேசுவின் சிலுவை காட்சி பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அவர் கையினால ஆணிகளால் அடிக்கப்பட்ட ரத்தம் வடிகிறது பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. கால் நாள்ல வடிந்த ரத்தத்தை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. சிலுவை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. சிலுவை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அது உங்களுக்காக தான். அது உங்களுக்காக தான், எங்களுக்காக தான். அந்த ரத்தம் எங்களுக்காக தான். காட்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. காட்சியை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்க யார்? காட்சி பார்த்து கொண்டு இருக்கிற நீங்க ஆண்டு சமூகத்துல முழங்கால் படிட்டு, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிப்பா, என் பாவத்தை மன்னிப்பு ஆண்டவரே, என்னை ரட்சியம் ஆண்டவரே, என்னை ரட்சியம் ஆண்டவரே, சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து விடுதலாக்கும் ஆண்டவரே. கேட்கிற உங்களுக்கு இந்த நேரமே உங்களுக்கு ரட்சிப்பு வருகிறது. இந்த நேரமே உங்களுக்கு ரட்சிப்பு வருகிறது. இந்த நேரமே உங்களுக்கு ரட்சிப்பு வருகிறது. உங்க வீட்டை ரட்சிக்க தேவன் ஆயத்தமா இருக்கிறார். உன் ஹிருதயத்தில் வர தேவன் ஆயத்தமா இருக்கிறார். உன்னோட வாசம் பண்ண தேவன் ஆயத்தமா இருக்கிறார். தேவனை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், என் உள்ளத்தில் வந்து வாசம் செய்யும் ஆண்டவரே. அந்த காட்சியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு ஆண்டவரே இந்த கிருபை தந்திருக்கிறார். விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க. ஆண்ட சமத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என் உள்ளத்தில் வாரும் அப்பா,
என் உள்ளத்தில் வாரும் ஆண்டவரே, என் உள்ளத்தில் வாரும் ஆண்டவரே, என் உள்ளத்தில் வாரும் ஆண்டவரே. அப்பா, சாபத்தின் பாவத்தில் விடுதலாக்கும் ஆண்டவரே. கண்ணீரோடு இருக்கிறேன், வழி வாசல் திறக்கப்படாம பாதிக்கப்பட்டு இருக்கிறேன், இருள இருக்கிறேன், என்ன செய்யணும் தெரியாம இருக்கிறேன். என் தேவன் உங்களுக்குள் வரும்போது வாசல் திறக்கப்படும். என் தேவன் உங்களுக்குள் வரும்போது இருளை வெளிச்சமாக்குற தேவன், தீமை நன்மையாக மாற்றுகிற தேவன், சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிற தேவன். கரவ சந்தரி கரவ இயேசுவே, என் தேவன் அப்பா, பரிசுத்த தருகிற தேவன், பரிசுத்த தருகிற தேவன். இனி நீ பாவியா இருக்க மாட்டேன். பரிசுத்தமாக்குற தேவன் அவர் ரத்தத்தினாலே, அவர் ரத்தத்தினாலே அவர் ரத்தத்தினால் உங்களை மீட்டுக் கொண்டு உங்களை பரிசுத்தமாக்குகிறார். இனி நீ இருள் இருக்க மாட்டேன், இனி நீ பாவத்தில் இருக்க மாட்டேன், இனி நீ சாபத்தில் இருக்க மாட்டேன், இனி நீ தீங்கில் இருக்க மாட்டேன். என் தேவன் தீங்க நன்மையாக மாற்றுகிற தேவன். உன்னால உணர முடியும், உன்னால உணர முடியும். உன்னை பரிசுத்தமாக்கி உன்னை வெளிச்சமாக என் தேவன் பிரகாசமாக என் தேவன் ஏற்க போறார். உங்களை பரிசுத்தமாக்குகிறது தேவன் சித்தமா இருக்கிறாரு. உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னித்து சாபத்துல நீக்கி உங்களை பரிசுத்தமாக்கும்படியாக தேவன் ஆயத்தமா இருக்கிறாரு. இனி நீங்க அழ மாட்டீங்க, இனி நீங்க துக்கத்தில் இருக்க மாட்டீங்க, இனி நீங்க வேதனையில் இருக்க மாட்டீங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். ஆண்டவர் உங்களை பரிசுத்தத்துக்குள் நடத்துகிற தேவன் ஆயத்தமா இருக்கிறாரு. உங்களை பரிசுத்தத்துக்குள் நடத்த ஆயத்தமா இருக்கிறார் தேவன். ஓ ஹalleluya karabala matorobo shandari karabala baba orikadalandorobo shandari karabala matorobo. உங்க வீட்டுக்குள்ள வெளிச்சம் பிரகாசிக்கிறது, உங்களுக்குள்ள ஒரு வெளிச்சம் வருகிறது. நீங்க வெளிச்சமா இருப்பீங்க, கரபலா பாபா 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 பிரகாசமா இருப்பீங்க. இனி உங்க முகம் வந்து இருளா இருக்காது, இனி உங்க முகம் இருளா இருக்காது, இனி உங்க முகம் துக்கமா இருக்காது, இனி உங்க முகம் வேதனையா இருக்காது. மகிழ்ச்சியா இருக்கும், பிரகாசமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், சமாதானமா இருக்கும். உங்க முகத்துல தேவன் சந்தோஷத்தை கொண்டு வருகிறார். இனி வெக்கப்பட மாட்டே. இனி வெக்கத்துக்கு பதிலாக தேவன் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் தருகிறாரு. கரபலா பாபா பாபா. இனி நீ அவமானப்பட மாட்டே, இனி நீ அவமானப்பட மாட்டே. இனிமேல் உனக்கு தைரியத்தை தந்து தேவன் பலனா நடத்துற தேவனா இருக்கிறாரு. ஓ ஹalleluya கரபலா மதரோபோ சந்தரி கரபலா பாபா பாபா ஒரிகதலாந்தரோபோ சந்தரி கரபலா பாபா பாபா ஓ ரிகரபலா மதரோபோ சந்தரி கரபலா பாபா பாபா ஈதராந்தரோபோ சந்தரி கரபலா பாபா பாபா ஓ சனா ஓ சனா ஓ சனா ஓ சனா ஹalleluya ஹalleluya ஓ சனா ஓ சனா ஹalleluya ஹalleluya. தேவன் நல்லவர், தேவன் நல்லவர். உங்களை பாத்திரமாக, தங்க பாத்திரமாக, உங்களை தங்க பாத்திரமாக உபயோகிக்க போகிறாரு. தங்க பாத்திரமாக நீங்க ஆண்டவர் கரத்தில் நீங்க இருக்கிறீங்க. நீங்க ஆண்டவர் கரத்துல தங்க பாத்திரமாக
ஓ ரிகரபல பாபா பாபா உரிகதலாந்தொரபோஷந்தரி கரபல பாபா பாபா ஓ கரபலமதொரபோஷந்தரி கரபல பாபா பாபா ஈதலாந்தொரபோஷந்தரி கரபல பாபா பாபா. தங்க பாத்திரமாக தேவன் கரத்தில் இருக்கிறதுக்கு விரும்புங்க, விரும்புங்க. தேவன் எவ்வளோ நல்லவர். பாவியா இருக்கிற எங்களை, இருள் இருக்கிற எங்களை, சாபத்தில் இருக்கிற எங்களை ரட்சித்து பரிசுத்தமாக்கி சமாதானம் தந்து தங்க பாத்திரமாக கரத்தில் வைத்துக் கொள்கிற தேவன். கரபலமதொரபு சந்தரஹலபாபாபாபா. ஓ இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. ஓ இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. அவர் ரத்தத்தினால கழுவுற தேவன். இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்டு உங்களை தங்க பாத்திரமாக கரத்தில் வைத்துக் கொள்கிற தேவனா இருக்கிறார். நீங்களும் நாங்களும் தங்க பாத்திரமாக ஆண்டவர் உபயோகிக்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரிகரபலமதொரபோ. Thank you Jesus, thank you Jesus. என் தேவன் ஆண்டவரே, தெளிவாக நீங்க கொடுத்த அப்பா அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் தேவன் அப்பா தெளிவுபடுத்த நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ரிகரபலமதொரபோ ரிகதலாந்தொரபோ சந்தரி கரபல பாபா பாபா பாபா. தேவ சமூகத்தில் ஜெபிக்க பழகிக் கொள்ளுங்க. தேவ சமூகத்தில் ஜெபிக்க பழகிக் கொள்ளுங்க. ஓ ரிகரபலமதொரபோ சந்தரி கரபல பாபா பாபா. ஓ ரிகரபலமதொரபோ. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. அப்பா அப்படி பார்த்து அமர்ந்திருக்கும் போது எங்களுக்கு சமாதானம் தருகிறீங்க, சந்தோஷம் தருகிறீங்க, நிம்மதி தருகிறீங்க, விடுதலை தருகிறீங்க, ஆசீர்வதிக்கிறீங்க அப்பா. என் தேவன் தங்க பாத்திரமாக அப்பா உபயோகிக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைந்த பாத்திரத்தை எடுத்து தங்க பாத்திரமா மாத்துகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ உமக்கு நன்றி அப்பா. கொடா கொடி நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. உன் பாதத்தை ஒப்புடுகிறோம் ஆண்டவரே. என் தேவனாப்பா உங்களுடைய வார்த்தையினால் எங்களை தேற்றும், உங்களுடைய வார்த்தையினால் எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையினால் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உன் பாதத்தை ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாம ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை நம்ம பார்ப்போம். ஆண்டு நம்மோடு கூட இருக்கிறாரு. அற்புதமாக நடத்துகிற தேவன், அதிசயமாக நடத்துகிற தேவன். தேவனுடைய வார்த்தை ஏசாயா 22ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை இங்க நாங்க பார்க்கிறோம். 22ஆம் அதிகாரம் 22வது வசனம். தாவீதினுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். அல்லேலூயா. இந்த வசனம், இந்த அதிகாரம் வல்லமை. அதான் ஆண்ட கரத்துல தங்க பாத்திரமாக இருக்கிற உங்களை எங்களை ஆண்டவர் எப்படி வைப்பாருனாக்கா, தாவீதின் திறக்கோலை கொடுத்து ஒரு பூட்டக்கூடாததை பூட்டும்படியாக, ஒரு திறக்கக்கூடாத திறக்கும்படியாக அதிகாரத்தை கொடுத்து பயன்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் வார்த்தை சொல்லும்போது இது இன்னாத பூட்டணும், இன்னாத திறக்கணும். ஆத்துமால் ஆதாயம்படியாக ஆத்துமா இருள் என்ற பூட்டில பூட்டி கொண்டு இருக்கிறாங்க. ஆத்துமா பிசாசு கரத்துல லாக்கா இருக்கிறாங்க. இந்த லாக்க உடைக்கிறதுக்கு உங்களுக்கு எங்களுக்கு ஆண்டவர் அதிகாரத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த லாக்க உடைச்சு இவங்க ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து சேர்க்க முடியாக, இவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு ஆத்மாக சேர்க்க முடியாக இந்த அதிகாரத்தை ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு
ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான். அல்லேலூயா. திறக்கும்படியாக தேவனுடைய ராஜ்யம் எத்தனையோ பேருக்கு, இருள் இருக்கிற ஜனங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கு. தேவனுடைய ராஜ்யம் அடைக்கப்பட்டிருக்கு, ரட்சிப்பு அடைக்கப்பட்டிருக்கு, சமாதானம் அடைக்கப்பட்டிருக்கு, நிம்மதி அடைக்கப்பட்டிருக்கு. இது உங்களுக்கு எங்களுக்கு ஆண்டு அதிகாரம் கொடுக்கிறார். திறக்கும்படியாக இருள் இருக்க ஜனங்களுக்கு ஆசீர்வாத வாசல் திறக்கும்படியாக, சமாதான வாசல் திறக்கும்படியாக, ரட்சிப்பு என்ற வாசல் திறக்கும்படியாக, தேவன் ராஜ்யத்துக்கு போக முடியாது அந்த பாக்கியத்தை திறக்கும்படியாக என் தேவன் அதிகாரம் தந்திருக்கிறார். அல்லேலூயா. பூட்டக்கூடிய காரியங்கள் இனி பிசாசு கிரியை மறுபடி வரக்கூடாது என்ற காரியத்தை பூட்டும்படியாக அதிகாரம் கொடுத்துக்கிறார் ஆண்டவர். இனி பிசாசு தொந்தரவு செய்யக்கூடாது. அவனை கட்டுகிற இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்பட முடியாத அதிகாரம் தருகிறார் ஆண்டவரே. அல்லேலூயா. இனி உன்னுடைய வாழ்க்கை மறுபடியும் பிசாசுடைய கீழே வரக்கூடாது, இருள் வரக்கூடாது, மறுபடியும் சாபம் பின்னாடி தொடர்ந்து வரக்கூடாது, எந்த ஒரு கிரியை பின்னாடி வராதபடிக்கு அவனை பூட்டும்படியாக, அவனை கட்டும்படியாக அதிகாரம் தருகிறார் ஆண்டவர். அல்லேலூயா. கட்டப்பட்டவர்கள் விடுதலாக்கும்படியாக. ஓ ஆண்டவர் அப்படிப்பட்ட அதிகாரத்தை உங்களுக்கு எங்களுக்கு வைத்திருக்கிறார். இதுதான் தங்க பாத்திரம் உபயோகிக்கிறது. நாங்களும் அவங்க கையில் எப்படி இருக்கணும்? தங்க பாத்திரம் போல கோல்டன் வெசல் போல அவர் கையில் இருக்கும்போது அவர் இப்படியாக பயன்படுத்துவார். அப்போ ஒரு பூட்டக்கூடாதபடிக்கு இருக்கிறத நீங்க பூட்டுவீங்க, ஒரு திறக்கக்கூடாதது இருக்கிறத நீங்க திறப்பீங்க. இந்த அதிகாரம் கிரியை செய்ய ஆண்டவர் நமக்குள் கிரியை செய்வார். இப்படிப்பட்டவர் தான் நமக்குள் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி ரெவலேஷன் 3:7 வாசிக்கிறோம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திரைக்கோள் உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரால் சொல்லுகிறதாவது. அல்லேலூயா. யார் நமக்குள் இருக்கிறார்? இப்படிப்பட்ட தேவன் நமக்குள் இருக்கிறார். ஒரு பூட்ட முடியாது, அது பூட்டுகிற நமக்குள்ள இருக்கிறாரு. ஒரு திறக்க முடியாது, அது திறக்கக்கூடிய நமக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. இப்படி இருக்கும்போது அப்போ ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்கள் மனுஷரால் கூடாது, தேவனால் கூடும். மனுஷரால் இது ஆகாது, தேவனால் கூடும். இந்த அதிகாரம், இந்த வல்லமை தான் உங்களுக்குள்ள நம்மளுக்குள்ள ஆண்டவர் வைக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா தேவனை சார்ந்து இருக்கும்போது அவர் என்ன நினைக்கிறார், அவர் என்ன சொல்றாரோ அது ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. நம்ம மூலியமா செய்ய வைப்பார். எங்களை ஆண்டவர் செய்ய வைப்பார். நம்முடைய வேலை என்ன? தேவன் வார்த்தை கீழ்ப்படுகிற வேலை, அவ்வளவுதான். மீதி எல்லாம் அவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. தேவனுக்கு நம்ம இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் இல்லை. நம்ம ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படிந்த ஆண்டவர் நீங்க என்ன சொல்றீங்க அப்படி செய்யறோம்ப்பா, நீங்க சொல்ற வழியில் நான் நடக்கிறேன்ப்பா, அவ்வளவுதான் நம்ம வேலை. மீதி எல்லாம் அவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. அப்ப அவர் வார்த்தை செவி கொடுத்து கீழ்ப்படிந்தா போதும், மீதி எல்லாமே அவர் அற்புதமா நடத்தி போவார். அப்ப இப்படிப்பட்ட நமக்குள்ள இருக்கிறார். ஒரு பூட்டக்கூடாததை பூட்டுகிற நமக்குள்ள இருக்கிறார். ஒரு திறக்கக்கூடாததை திறக்க முடியாது நமக்குள்ள இருக்கிறார். அப்படி இருக்கும்போது எதுக்கு கவலை, எதுக்கு பயம், எதுக்கு தத்தளிப்பு, எதுக்கு தடுமாறும், எதுக்கு வேதனை? எல்லாம் சமாதானமாக நடத்த போகிற தேவன். அல்லேலூயா. அவர் வல்லமுள்ள தேவன். அவர் சொல்றார் பாருங்க, மத்தேயு 28:18 சொல்லுகிறாரு, அப்பொழுது இயேசு சமூகத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட அதிகாரம் உள்ள தேவன் நமக்குள் உங்களுக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன செய்வாரு? தங்க பாத்திரமாக உபயோகிப்பாரு. அப்ப உங்களை கொண்டு எங்களை கொண்டு தான் தேவன் பெரிய காரியம் செய்வாரு. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர், பயப்பட தேவையில்லை. வல்லமுள்ள தேவன் நமக்குள்ள இருக்கிறார்.
வல்லமையான தேவன் நமக்குள் இருக்கிறார். அதிசயங்களை செய்கிற தேவன் நமக்குள் இருக்கிறார். அற்புதங்கள் நடக்கிற தேவன் நமக்குள் இருக்கிறார். மகிமையா நடத்துகிற தேவன் நமக்குள் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் தான் நமக்குள் இருக்கிறார். உன் கண்ணுகள் என் கண்ணுகள் காணும் தேவன் செய்கிற அதிசயங்கள். ஓ, ஆண்டவர் எவ்வளவு அதிசயம் செய்து கொண்டிருக்கிறார்ப்பா. நம் கண்ணு காணும், நம் கண்ணு காணும்படியா செய்வார். அவ நம்பிக்கை, அவிவிசுவாசம், இருள், சந்தேகத்தின் ஆவி, நம்பிக்கையில்லாத வாழ்க்கை, இதெல்லாம் ஒரு சாபம் தான். இதெல்லாம் தூக்கி வீசிங்க. ஆண்டவரே, இந்த சாபம் எனக்கு வேணாம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேணாம் ஆண்டவரே. எனக்கு வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கணும்? விசுவாசம் உள்ள வாழ்க்கை. என் தேவன் அதிசயங்களை தேவன் நமக்குள்ள இருக்கிறார் விசுவாசிக்கிற அந்த நம்பிக்கை உள்ள வாழ்க்கை கொடுங்க ஆண்டவரே. பாத்தீங்களா? இதுக்கும் தேவன் ஆசீர்வாதம் நமக்கு வேணும். ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்தை நடத்துங்க ஆண்டவரே. என் கண்கள் பார்க்கணும் ஆண்டவரே. அதிசயங்கள் என் கண்கள் பார்க்கணும் ஆண்டவரே. அற்புதங்கள் என் கண்கள் பார்க்கணும் ஆண்டவரே. எனக்கு நம்பிக்கை அதிகமாகணும் ஆண்டவரே. எனக்கு விசுவாசம் அதிகமாகணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இப்படி ஆண்டவர் வல்லமுள்ள தேவன் நமக்குள் வைத்துக் கொண்டு கலங்குறீங்கனாக்கா, தவிக்கிறீங்கனாக்கா, தடுமாறுறீங்கனாக்கா, பயப்படுறீங்கனாக்கா, உங்கள் போல முட்டாள் வேறு யாருமே கிடையாது. ஆமா, தேவன் வல்லமுள்ள தேவன் நமக்குள்ள வைத்து முட்டாள்தனமா வைக்கிறது யார்? பிசாசானவன். அவன் தான் அவங்களை முட்டாளாக்குறான். ஏய், இதெல்லாம் உனக்கு நடக்காது, இதெல்லாம் உனக்கு இல்லை, இதெல்லாம் இது உனக்கு ஆட செய்வாரு, உனக்கு இல்லை இதெல்லாம். அவன் உன்னை முட்டாளாக்குறான். அதுக்கு செவி கொடுக்காத. என் தேவன் நான் விசுவாசிக்கணும் ஆண்டவரே. அந்த விசுவாச கண் திறக்கும்படியாக விசுவாசம் எனக்குள் வைத்து என் நடத்துங்க ஆண்டவரே. உங்க மேல் நம்பிக்கை வைத்து உண்மையே சார்ந்து வாழும்படியாக அந்த நம்பிக்கை, அந்த விசுவாச வைராக்கம் எனக்குள் வைங்க ஆண்டவரே. அது ஆசீர்வாதம். அது பெரிய கிஃப்ட். அது அல்லேலூயா. அது ஒரு பெரிய கிஃப்ட். அது எனக்குள் வைத்து நடத்துங்க ஆண்டவரே. அப்ப ஆண்டவர் வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் உள்ள தேவன். அப்ப அப்படிப்பட்ட அதிகாரம் உள்ள தேவன் எனக்குள் இருக்கும்போது அப்ப தேவன் மகிமை நடத்துவீங்க ஆண்டவரே. அது போதும் ஆண்டவரே எனக்கு. அல்லேலூயா. நான் உலக சார்ந்து இருக்க மாட்டேன், மனுஷனை சார்ந்து இருக்க மாட்டேன், உண்மை சார்ந்து இருப்பேன் ஆண்டவரே. அந்த கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே. அந்த விசுவாசம் எனக்கு தாரும் ஆண்டவரே. ஆண்டு சம்பந்தம் கேட்கணும், இதெல்லாம் கேட்கணும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் கொடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அப்படிப்பட்ட விசுவாசம் கொடுக்கும்போது ஆண்டவர் ஆச்சரியப்படும்படியாக விசுவாசம் நமக்கு இருக்கணும். இப்படிப்பட்ட விசுவாசம் நான் காணவில்லை என்று ஆண்டு சொல்லணும். அது போல் நமக்குள்ள விசுவாசத்தை ஆண்டவர் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை பார்க்கிறோம். யோவான் 17:2 John chapter 17:2. பிதாவே, பிதாவே, வேலை வந்தது. நீர் உம்முடைய குமாரனு தந்துள்ள யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுக்கும்படி உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படி நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தோ. அல்லேலூயா. பிதாவுடைய வேலை வரும்போது அப்போ அவர் என்ன கொடுத்திருக்கிறார் ஆண்டவர்? அது நித்திய ஜீவன் கொடுக்கும்படி மாம்சமான யாவருக்கும் அதிகாரம் கொடுக்கும்படி ஆண்டவர் என்ன செய்யறாரு? அந்த அதிகாரம் கொடுத்து நடத்துறாரு. அல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலும் நம்ம ஜெபிக்கும் போது அவங்க நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மகிமை ஆண்டவர் நமக்குள்ள வைத்திருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. இதுதான் பிதாவுடைய வேலை. தேவன் ராஜ்யத்துக்கு இருளிலிருந்து விடுதலை ஆகணும் ஜனங்க. மாம்சமான யாவர் மேலும் நம்ம ஜெபிக்கும் போது நித்திய ஜீவன். அல்லேலூயா. தேவன் மகிமைப்படும்படியாக இந்த மகிமையான காரியங்கள் ஆண்டவர் வைத்து நடத்துகிறார். அல்லேலூயா. இனி காலம் செல்லாது. இந்த இருக்கிற இந்த கொஞ்ச காலத்துல எவ்வளவு பேர் ஆயத்தப்படுத்த முடியுமோ ஆயத்தப்படுத்திக் கொண்டே வரணும். அல்லேலூயா. பிதாவுடைய வேலை, பிதாவுடைய வேலை வந்தது. இனி ரட்சிக்கப்படுற காலம் தான். இப்போ இந்த உலக பார்த்துக்கணும். உலகத்தில் இப்போ
வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எந்த தேசம் அழிந்து எந்த தேசம் நரக்கமாவது தெரியாது. ஆனா ரட்சிக்கப்படுறது தான் காலம். இப்போ ரட்சிக்கப்படுற காலம், நித்திய ஜீவன் அடைகிற காலம். இந்த உலகத்தில் நிறந்த கிடையாது. என் தேவன் நித்திய ஜீவனை தந்து நடத்துகிற தேவன். அப்ப யாரெல்லாம் மாம்சம் பண்ணி யாரெல்லாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டார்களோ இந்த உலகத்தை இழந்தாலோ பரலோகத்தில் இழக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. அது அந்த 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 காலத்தில் வந்துட்டு இருக்கிறோம். அப்ப பிதாவுடைய வேலை வந்துச்சு. தேவன் குமாரன் கொடுத்தது போல பிதா குமார் பரிசுத்த நமக்குள் வாசம் செய்யும் போது இந்த வேலை நமக்கு மூலியமா கூட தேவன் செய்வரா இருக்கிறார். அவர் கரத்துல தங்க பாத்திரமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. கோல்டன் வெஸ்ஸலா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஜான் சாப்டர் 12:23 வாசிக்கிறோம். அப்பொழுது இயேசு அவரை நோக்கி, மனுஷன் குமார் மகிமைப்படுத்தும்படி வேலை வந்தது. ஹல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்துற வேலை வந்தது. யாரை மகிமைப்படுத்தணும்? தேவனை மகிமைப்படுத்தணும். தேவனை மகிமைப்படுத்துற வேலை வந்துச்சு. தேவனை மகிமைப்படுத்துற வேலை தான் உங்களுக்கு எங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மகிமை எங்களுக்கு இல்ல, யாருக்கு? தேவனுக்கு. தேவனை மகிமைப்படுத்துற வேலை வந்துச்சு. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நாம மகிமைப்படணும். ஆண்டவரே உமக்கே மகிமை ஆண்டவரே, உம் நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே, உம் நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அவர் மகிமைக்காக என்னென்ன செய்ய வைப்பாரோ அதுக்கு நம்ம ஆயத்தமாகணும். ஹல்லேலூயா. அவர் தங்க பாத்திரமா அவர் கரத்தில் இருக்கிறனாக்கா அவர் என்ன செய்வாரு? அவர் மகிமைக்காக உங்களை கொண்டு எங்களை கொண்டு மகிமையான காரியத்தை செய்வார் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்ப தேவனை மகிமைப்படுத்துற வேலை வந்துச்சு. ஏன்னா ஆண்ட கரத்துல கோல்டன் வெசலா இருக்கிறோம். ஆண்ட கரத்துல கோல்டன் வெசலா இருக்கிறோம். தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவர் தந்தருளை இவனவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாத்தீங்களா? அப்ப தேவன் குமார் ஒரே குமார் விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து விசுவாசங்களுக்கு ரட்சிப்பு உண்டு. ஹல்லேலூயா. அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் தருவார். அதுதான் ஆண்டவர் சிலுவை காட்சி கொடுத்திருக்கிறார். அவர் சிலுவையில் ரத்தம் ஓடுகிறது. பாத்தீங்க, உங்களை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். உங்களை ரட்சித்து பாவத்திலிருந்து சாபத்தில் மீட்டெடுத்து உங்களை பரிசுத்தமாக்கி நித்திய ஜீவன் நடத்துகிற தேவனா இருக்கிறார். பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். தேவன் நல்லவர். அப்ப ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனா இருக்கிறார். அப்போ யாரும் கெட்டு போவதில்லை. அவர் விசுவாசிக்கிறவர். அவர் விசுவாசிக்கிறவர்கள் நித்திய ஜீவன் அடைவார்கள். அவர் விசுவாசிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நம்ம தேவனை மட்டும்தான் விசுவாசிக்கணும். மனுஷன் அல்ல, இந்த உலகத்தில் அல்ல, தேவனை மட்டும் விசுவாசிக்கும் போது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனா இருக்கிறார். யோவான் 5:21 பிதாவானவர் மரித்தவரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல் குமார் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். யாரு சித்தமா இருக்கிறாரோ அவங்களை மட்டும்தான் ஆனா உயிர்ப்பிப்பாரு. அவங்களை மட்டும்தான் ரட்சிப்பாரு. காஸ்பல் ஷேர் பண்றது 1000 10,000 லட்சக்கணக்கில் ஷேர் பண்ணலாம். ஆனா உயிர்ப்பிக்கிற சிலர் மட்டும்தான். அது யார் விசுவாசிக்கிறாங்க அவங்க மட்டும்தான். அது மட்டும்தான். அந்த சிலர் நான் இருக்கக்கூடாது ஆண்டவரே. நீங்க கேட்கணும், நாங்களும் கேட்கணும். அந்த சிலர் நான் இருக்கக்கூடாது ஆண்டவரே. எங்களை உயிர்ப்பியுமாப்பா. இந்த உலகத்தில் நான் மரித்து போயிருக்கிறேன். பாவத்தில் மரித்து போயிருக்கிறேன். சாபத்தில் மரித்து போயிருக்கிறேன். சுய புத்தியில் மறுத்து போயிருக்கிறேன். என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, என்னை உயிர்ப்பியும் ஆண்டவர். யார் சித்தமா இருக்கிறாரோ அவர் ஆண்டவர் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. அவர் உயிர்ப்பித்து நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. யோவான் 6:40 குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவன் அடைவது, நான் அவனுக்கு கடைசி நாட்கள் எழுப்பதும் என்னை அனுப்பினருடைய சித்தமா இருக்குது என்றார். ஹல்லேலூயா. அவர் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்வாங்க. கடைசி நாட்கள் அவர் எழுப்புவார்.
யாரெல்லாம் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்காங்களோ அவங்கெல்லாம் ஆண்டவர் கடைசியில் அவர் எல்லாரும் எழுப்புவார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டு சித்தமா இருக்கு. அதனால ஆண்டு நமக்குள் வந்துட்டாலே நித்திய ஜீவன் வந்துடுச்சு. நித்திய ஜீவன் வந்துச்சு. இந்த சரீரம் மறித்து போகலாம், மறித்து அடக்கம் பண்ணப்படலாம், ஆனால் ஆண்டவர் ஜீவன் நமக்குள் இருக்கு. அவர் வருகையிலே எல்லாரும் எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. கடைசி நாட்கள் நான் எழுப்புவேன். அப்ப ஆண்டவர் அவர் சித்தம், அவர் விசுவாசிக்கிற இப்படிப்பட்ட கிஃப்ட், இப்படிப்பட்ட வல்லமை, இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நமக்குள் வைத்திருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. தேவன் நல்லவர். அல்லேலூயா. உண்மை உள்ள மனுஷன் இது பெற்றுக்கொள்வான். உண்மை உள்ள மனுஷன் பெற்றுக்கொள்வான். ஆண்டவரே, உண்மை உள்ள மனுஷன் பாவம் செய்தா கூட ஆமாண்ட நான் பாவம் ஆண்டவரே, அது உண்மை ஒத்துக்கொள்றவனும் உண்மை உள்ளவன். உண்மை உள்ளனாக்கா பரிசுத்தமா இருக்கான், தான் உண்மை உள்ளன் இல்லை. என்ன மன்னியமாப்பா சொல்லும் அவனும் உண்மை உள்ளன் தான். அல்லேலூயா. உண்மை உள்ளவன் பெற்றுக்கொள்வான். அப்ப ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளும் போது அப்ப ஆண்டவர் மகிமைப்படுத்துற வேலை தான் இருக்க தவிர அந்த மகிமை எடுத்துக்கொள்ள மாட்டோம். இன்னொன்று பார்க்கும்போது வேதத்தில் யார் உண்மை உள்ள மனுஷன் சொல்ல முடியுமா? யார் உண்மை உள்ள மனுஷன் சொல்ல முடியுமா? யார் உண்மை உள்ள மனுஷன்? சங்கீதத்தில் வாசிக்கும் சத்தியத்தை பேசுகிறதானே உண்மை உள்ள மனுஷன் வசனம் இருக்கும். ஆனால் உண்மை உள்ள மனுஷன் யாருன்னு சொன்னாக்கா இது ஒரே ஒரு வசனம் இருக்கு பாருங்க. இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கா ஜான் சாப்டர் 7:18. இந்த வசனத்தின் மூலியமாக நீ தெரிந்து கொள்ளலாம் யாரெல்லாம் உண்மையா இருக்கிறாங்க, யாரெல்லாம் பொய்யா இருக்கிறாங்க, யாரெல்லாம் மாயமா இருக்கிறாங்க, யாரெல்லாம் வேஷப்படுறாங்கன்னுட்டு எல்லாமே தெரிஞ்சிடும். இந்த ஒரு வசனத்தை வாசித்தோம்னாக்கா இந்த ஒரு வசனத்தில் அவங்களுடைய கேரக்டரு, அவங்களுடைய புத்தி எல்லாமே தெரிஞ்சிடும். பாருங்க, யோவான் 7:18 சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமை தேடுகிறவன் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. அல்லேலூயா. இதுதான் அடையாளம். இது என்ன அடையாளம்னாக்கா அவன் சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமை தேடுகிறான். சுய மகிமை தேடாம அனுப்பினவரின் மகிமை தேடுகிறவன் உண்மை உள்ளவன். அப்போ நம்ம மூலியமா தேவன் மகிமைப்படணும் இல்லைங்களா? நான் நல்லவன், நான் கரெக்டு, நான் பர்ஃபெக்ட், அது சுயமா பேசுகிறது, சுய மகிமை தேடுகிறது. நான் அப்படி, நான் இப்படி எங்களை பேசாம அனுப்பினவரை பேசணும். அல்லேலூயா. அனுப்பினவர்னே மகிமை தேடணும், அவர் நாமத்தை உயர்த்தணும், எங்கள் மூலியமா அவர் நாம மகிமைப்படணும். அல்லேலூயா. அதனால நமக்கு நம்மள பேசுறதை விட அதிகமாக ஆண்டவரை பேசணும், அதிகமாக அவரை பேசணும். ஒரு மெசேஜ் ஒரு கொடுத்தனாக்கா கிட்ட 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 98% ஃபுல் தேவன் தான் இருக்கணும், தேவனுடைய மகிமை தான் இருக்கணும். 2% அந்த 2% எதுக்காக? அதுவும் தேவ மகிமைப்படுத்த முடியாத தான் நம்முடைய சாட்சி சார்ந்திருக்கும் தவிர நம்ம சுய மகிமையோ சுயத்தை தன் பேசுறது இருக்கக்கூடாது. சுயமா பேசுகிறது தன் சுய மகிமை தேடுகிறான். இங்க நம்மளுடைய மகிமை தேவையில்லை, தேவன மகிமை, தேவன் நாம் மகிமை. இதுதான் உண்மை உள்ள மனுஷன். உண்மை உள்ள மனுஷன் தேவனுடைய மகிமை தேடுவான், தேவனை மகிமைப்படுத்துவான், தேவனை மகிமைப்படுத்திக்கொண்டே வாழ்வான். அல்லேலூயா. இதுதான் உண்மை உள்ள மனுஷனுக்கு குறித்த அடையாளம். ஓகே, இப்படியாக இருக்கும்போது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நான் ஓகே, யோவான் 8:50 வாசிக்கும் போது நான் எனக்கு மகிமை தேடுகிறது இல்லை, அதை தேடி நியாயத்திருக்கிற ஒருவர் இருக்கிறார். நான் எனக்கு மகிமை தேடுகிறது இல்லை, அதை தேடி நியாயத்திருக்கிற ஒருவர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எனக்கு மகிமை வேணும் நான் தேடல, எல்லாம் பிதாவை மகிமைப்படுத்த முடியாத தான் அவரு வாழ்ந்தார். நாமளும் நீங்களும் நாங்களும் தேவன் நாமத்தை மகிமைப்படுத்த முடியாத தான் வாழ வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஆட கரத்துல தங்க பாத்திரமாக நீங்கள் நாங்களும்
இருக்கிறோம். இந்த தங்க பாத்திரம் என்ன கிரிய செய்யனாக்கா, இந்த தங்க பாத்திரம் எப்படி நடந்து கொள்ளனாக்கா, தாவீது வீட்டின் திறக்குள் உடையவனாக இருக்கும். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். அல்லேலூயா. இந்த அதிகாரத்தை ஆண்டவர் வைத்து யாரெல்லாம் இருள பூட்டப்பட்டிருக்காங்களோ, யாரெல்லாம் அசுத்தத்தில் பூட்டப்பட்டிருக்காங்களோ, யாரெல்லாம் பாவத்தில் பூட்டப்பட்டிருக்காங்களோ, இவங்கெல்லாம் திறக்க முடியாத அதிகாரம் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அவர் நமக்குள்ள இருந்து கிரியை செய்வார். இந்த பூட்டை உடைக்க முடியாத, இந்த செங்கலில் உடைக்க முடியாத, கட்டுகள் உடைக்க முடியாத இந்த அபிஷேகம் நமக்குள் வைத்திருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட அபிஷேகத்துக்குள் நடத்துகிற தேவனா இருக்கிறார். உங்களையும் எங்களையும் ஆண்ட வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. ஆண்ட சமத்தை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, ஆண்டவர் இந்த வேலாப்பா, இந்த ஃப்ரைடே ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஏன் தேவன் ஆசீர்வாத தந்துக நமக்கு சோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆரம்பத்தில் அப்பா பாஸ்டர் கௌதமான மிஸ்ஸஸ் அவங்க வந்து அப்பா ஆராதனை நடத்தும்படியாக கிருபை செய்து நமக்கு சோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனை நாம மகிமைப்பட்டது நமக்கு சோத்திரம் ஆண்டவரே. அப்பா என் தேவனாண்டவர் இந்த வார்த்தைக்காக சோத்திரம் ஆண்டவரே. தேசத்துக்காக ஜெபிக்க வைத்துங்க, அதுக்காக நமக்கு சோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த வார்த்தைனாலே நம்முடைய வெளிப்பாடுனாலே அப்பா நீர் ஆண்டு அநேகர் ஆசீர்வதிப்பாக, அப்பா அநேகர் ரட்சித்திருக்கீங்க, அதுக்காக நமக்கு சோத்திரம் ஆண்டவரே. என் தேவன் நம்முடைய வெளிப்பாடோடு, நம்முடைய பிரசரத்தோடு, நம்முடைய மகிமையோடு நடத்துறாங்க அப்பா. எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவதாக அப்பா. என் தேவன் ஆண்டவரே அப்பா அந்த அதிகாரம் கிரியை செய்வதாக ஆண்டவரே. இருள் விடுதலாக்குங்க சோத்திரம் அப்பா. வெளிச்சத்தை பார்க்க முடிய கிருபை செய்த சோத்திரம் ஆண்டவரே. சிலுவை காட்சி பார்க்க முடிய கிருபை செய்த சோத்திரம் ஆண்டவரே. அப்பா என் தேவன் ஆண்ட பாவத்தை மன்னித்துக்காமக்கு சோத்திரம் அப்பா. என் தேவன் ஆண்டவரே அவங்களை பரிசுத்தமாக்குங்க சோத்திரம் ஆண்டவரே. என் தேவன் ஆண்டவரே அப்பா உங்களுடைய கரத்தை தங்க பாத்திரமாக நீங்க வைத்திருக்காமக்கு சோத்திரம் ஆண்டவரே. என் தேவன் ஆண்டவர் வல்லமை அதிகாரம் எங்களுக்குள் வைத்திருக்காமக்கு சோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆசீர்வதிப்பிறாக, ஒவ்வொரு பலப்படுத்துறாக, மகிமல் நடத்துறாக பார்த்து ஒப்பிடுகிறோம் அப்பா. எல்லாம் துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாம ஜெபங்களும் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஐக்கியமும் சதாக்கள் நம்முடைய எப்பொழுது இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you, God bless you, God bless you, God bless you.